கத்திரிக்காய், பிரிஞ்சால் இது பார்த்தீங்கன்னா, பச்சை மற்றும் ஊதா நிறங்கள்ல கிடைச்சிட்டு வருது. இதில ஹைபிரிட் வெரைட்டியும் இருக்குது இப்போ. பொதுவாவே கத்திரிக்காய குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி விரும்புறதே இல்ல அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய அந்த வழுவழுப்பு தன்மை. ஆனா, இதில நன்மைகள் ஏராளமானது இருக்குது. கத்திரிக்காய் குறித்த ஒரு ஆய்வின்படி பார்த்தீங்கன்னா, இதில நிக்கோட்டின் அப்படிங்கிற நச்சு பொருள் இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட இத உடலை பாதிக்கும் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஏன் இது நன்மை தரும் உணவு அப்படின்னு சொல்றேன்னு தானே நீங்க கேட்குறீங்க. இருக்கு, காரணம் இருக்கு. கத்திரிக்காயுடைய குணநலன்கள பத்தி இப்போ இந்த வீடியோல ஃபுல்லா நான் தெளிவா சொல்றேன். அப்புறம் சொல்லுங்க இது உடலுக்கு நல்லதா இல்லையான்னு. அதாவது நம்மளுடைய உடல்ல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். இது நம்மளுடைய செல்கள சேதப்படுத்தும் குணம் கொண்டது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்கள தன்னுடைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்கள் மூலமா எதிர்த்து போராடும். ஸோ இந்த மாதிரி ரேடிக்கல்ஸ் கிட்ட இருந்து நம்மள காத்து எந்தவித நோயையும் அண்ட விடாம தடுக்கும் குணம் கத்திரிக்காய்க்கு இருக்குது. ஸோ கத்திரிக்காயில இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அப்படிங்கிற அமிலம் தான் இதற்கு சிறப்பான காரணம்னு சொல்லலாம். இதுதான் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்க்காக வந்து செயல்படுது. அதுபோக உடல்ல பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புக்கள கரைக்க இந்த கத்திரிக்காய் தான் உதவுதுன்னு சொல்லலாம். தினசரி சிறிதளவு சாப்பிடுறது மூலமா கொழுப்பு மட்டும் இல்லைங்க, உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தையும் பார்த்தீங்கன்னா, சம அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியும். இதனால இதய சம்பந்தமான நோய்கள் நமக்கு வராம தடுக்க முடியும். அண்ட் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா, மூளையில நினைவாற்றல் அப்படிங்கிறத அதிகரிக்குமா. அது போக மூளை செயல்திறனையும் அதிகரிக்க இந்த கத்திரிக்காய் உதவுது. அண்ட் இரும்பு சத்தை அதிகரிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இரும்பு சத்தை குறைக்கிறதுக்கு கூட கத்திரிக்காய் உதவுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. பாலிசைத்தீமியா அப்படிங்கிற நோய் இருக்கிறவங்க, அதாவது இந்த நோய் எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும் எப்போ இருக்கிறத விட. ஸோ அதனால அவங்க அந்த இரும்பு சத்தை எப்படி குறைக்கணும் அப்படின்னு வழி தேடிட்டு இருந்தா தாராளமாக இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா பாக்டீரியாவை வந்து தடுக்குமா, நம்மளை வந்து நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கூட நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்குமா உடம்புல. புகை பிடிப்பதை நிறுத்த முடியும் கத்திரிக்காய் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, புகை பிடித்தல் பழக்கத்தை கூட கத்திரிக்காய் மூலமாக நிறுத்த முடியும். இயற்கை முறையில் நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் இருக்குது. ஸோ இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை அப்படிங்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குல்ல. கத்திரிக்காய் சாப்பிட்டா நம்மளுடைய சருமம் ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் சருமம் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய முடியை கூட பராமரிச்சுக்குமா. முடியுடைய வேர் பகுதி வந்து இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது மூலமாக தூண்டப்படும். அதனால முடி வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்குமா. இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்கும். உங்களுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கத்திரிக்காய் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதில் அதிக அளவில் நீர் சத்து இருக்குது. இது சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது. இந்த மாதிரி ஏராளமான நன்மை குணங்கள் கத்திரிக்காய்க்கு இருக்குது.